ஹாய். இந்த இந்த ஐடிய பாருங்களேன். மோட்டோ கியர்ன்னு சொல்லிட்டு நல்ல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. என்ன பிரச்சனைன்னா, என் நண்பரும் கூட. ரொம்ப பழக்கம் இவரு எனக்கு. சென்னையில வந்து இந்த கேடிஎம் ஸ்பேர்ஸ், மத்த ஸ்பேர்ஸ்லாம் வாங்கி எல்லா ஊருக்கும் ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒர்க் தான் பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப என்ன அவர பத்தி ஏன் பேசுறேன்னா, இப்ப கொஞ்ச நாளாவே அவர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி, அவர் முடியாம ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறாரு. பிரச்சனை என்னன்னா, அவருக்கு வந்து வேற யாருமே கிடையாது. அவர் ஒரு ஆள் தான். இவ்வளோ நாள் ஏதோ கையில இருந்த ஃபண்ட வச்சு அதை இதையும் பண்ணிட்டாரு. செலவு பண்ணிட்டாரு. இப்ப ரொம்ப சிரமத்துல இருக்காரு. இப்ப கூட ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. ஸோ அவருக்கு நம்ம மெக்கானிக் சொந்தம். ஏன்னா நான் அவருக்கு யாரும் இல்லைன்னு இல்ல. நம்ம இத்தனை பேர் இருக்கோம். ஏன்னா இந்த தொழில்ல இருக்கிற எல்லாருமே ஒரு குடும்பமா தான் நான் பார்க்குறேன். நம்ம எல்லாருமே அப்படிதான் பார்ப்போம். சரி நம்மலாம் சேர்ந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணா, அவர கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடலாம். திருப்பி வந்து அவர் வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவாரு. ஸோ அவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழ குடுக்குறேன். நீங்க ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணி பார்த்துட்டே நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஏதோ உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவி கூட பண்ணுங்க. இது ஒரு ஒரு ரூ. 50 போட்டா ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாரோன்னு அப்படிலாம் கிடையாது. நீங்க பண்ணணும்னு நினைக்கிறது தான் பெரிய விஷயம். அதனால சின்ன சின்ன உதவினாலும் பண்ணுங்க. அவருக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவரோட கியூஆர நான் அந்த ஸ்க்ரீன்ல கீழ வைக்கிறேன். கியூஆர்ல பண்ணுங்க. அவர் நம்பருக்கு கூப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு அவர் நம்பருக்கே ஜிபே கூட பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களால முடிஞ்சத ஹெல்ப்ப பண்ணுங்க. நானும் என்னால முடிஞ்சத பண்றேன். சரி. அதுக்கு மேல இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த வீடியோ போடுறனால இவருக்கு பேமெண்ட் வருது. வீடியோ போடுறனால இவருக்கு பிரச்சனை இல்ல. நல்லா தான் இருக்காரு. வீடியோல தான் காசு வருதுன்னு நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்காங்க. ஏன் பார்க்குற நீங்களே நெனச்சிருப்பீங்க. வியூஸ் அதிகமா போறனால அந்த தாட் எல்லாத்துக்குமே வர்றது தான். நான் ஒரு உண்மைய உடைச்சு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இன்ன வரைக்கும் இந்த வீடியோ போடுறனால எனக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஒரே ஒரு பிரயோஜனம் என்னன்னா, என்னைய ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. அவ்வளவுதான். ஆனா வரும். இப்ப நான் என்னோட வியூஸுக்கு காசு வரும். நான் என்னோட YouTubeக்குள்ள போய் நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க. அதுல நான் ஆக்டிவாவே இருக்க மாட்டேன். அதே போல அதுல அந்த பேமெண்ட் வரக்கான லிங்க்ன்னு ஒண்ணு இருக்கும். அத நான் இப்போ வரைக்கும் ஓப்பன் பண்ணல. அதோட ஸ்கிரீன்ஷாட் கூட நான் இன்னைக்கு ஸ்டோரி வைக்கிறேன். Instagramலயும் பாத்தீங்கன்னா, அது பேமெண்ட் வரக்கான லிங்க் நான் ஓப்பன் பண்ணவே இல்ல. இப்போ வரைக்கும் அது அடிக்கடி கேட்கும். ஆனா நான் ஓப்பன் பண்ணவே மாட்டேன். என்ன பிரச்சனைன்னா, வீடியோ போட்டு சம்பாதிக்கணும்னு எனக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு என் தொழில் இருக்கு. நல்லபடியா ஆண்டவன் புண்ணியத்துல நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லயும் தொழில் நல்லபடியா போகுது. எனக்கு இதுலேருந்து வர வருமானமே போதும். ஏன்னா வீடியோவ நம்பி நான் வாழ போறதே கிடையாது. எனக்கு சாகுற வரைக்கும் என்ன கை, கால் வேலை செய்ய முடியிற வரைக்கும் நான் வேலை செஞ்சுட்டே இருப்பேன். எனக்கான வருமானம் இங்க காத்துட்டு இருக்கு. எனக்கு இதுவே போதும். ஏன்னா நான் வீடியோல திடீர்னு காசு அதிகமா வந்து நம்ம வேலை செய்யறத நிறுத்திட்டோம்னு வச்சுக்கங்களேன். ஒரு ஒரு வருஷம் கழிச்சு என்னோட லைஃப் ஒண்ணுமே இல்லாம ஆயிரும். திருப்பி என் வீடியோ எத்தனை நாளைக்கு போகும்னு நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் என் லைஃப் கேள்விக்குறியாயிரும். அதனால தான் அத நான் என்னைக்குமே நம்புறதில்ல. அந்த பேமெண்ட்ட நான் 10 காசு கூட இதுவரைக்கும் வாங்குனது கிடையாது. ஓகே. நான் உங்களுக்கு இது எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ஷாட் வைக்கிறேன். இவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க முதல்ல. நானும் என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப பண்றேன். நம்ம மெக்கானிக் சொந்தமெல்லாம் இத பண்ணுவாங்கன்னு நானும் நம்புறேன். ஓகே. இது மோட்டோ மெக்கானிக்ஸ். பாய்.